வங்கி கடன் வரமா சாபமா? வங்கியை ஒரு சிலர் சரியாக பயன்படுத்திட்டு சொத்து மேலே சொத்து குவிச்சிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வங்கி கடன் மூலிமா நம்மளும் சொத்தை வாங்கிக்கலாம்னு ஒரு சிலர் ஆசைப்பட்டு வர்றாங்க. அவங்க வந்து சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. வங்கிங்கிறது ஏஞ்சலா இல்லை பிசாசா? இதை எப்படி சரியாக கையாளுறது? ஆசை ரியல் எஸ்டேட் கன்சல்டன்னா என்னுடைய அனுபவங்க. இது நிறைய பேருக்கு நாங்கள் சொத்துக்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஆனால் நிறைய மக்கள் தொடர்ச்சியாக வந்து சொத்து மேலே சொத்து வாங்கி கொடுத்துட்டே போகிறாங்க. அந்த ரகசியம் என்ன? இல்லை ஒரு சிலர் வந்து வங்கியில் வாங்கிக்கிட்டு நிறைய சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன? இன்னைக்கு வந்து வேற லெவலில் இருக்கும் போது இது வந்து 3 வகையான கேட்டகரியாக பிரித்து நான் பேச போகிறேன். சரியாக செயல்படக்கூடிய மக்கள் வகை 1, ஏதாவது இவங்க சரியாக செஞ்சுருந்தாங்கனாக்கா இவங்க தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லா பாசிபிலிட்டி இருக்கும். ஆனால் தவறாக டிசிஷன் எடுத்துகிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. 3வது வகையான மக்கள் இவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது. வங்கி மூலியமாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு அணுகிருக்கவே கூடாது. இவங்க தான் ரொம்ப டேஞ்சரான பாவம் அப்பாவி மக்கள், படுகொலில் விழுகிற மக்கள். இந்த வகையில் யார் நீங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாமா? வாங்க சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வேறு லெவலில் இருக்க போது பொறுமையாக பாருங்கள். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான அனுபவமாக இருக்கும். இது நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். வாங்க சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். ஒரு சின்னதாக ஒரு டேட்டா நான் சொல்கிறேங்க. இது மூலிமா உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும். 2013 வெறும் 9.5 லட்சம் ரூபாய்க்கு 2 BHK வீடுங்க ரெட் ஹில்ஸில் எங்களுடைய கிளைண்ட்டுக்கு நாங்கள் கொடுத்தோங்க. வெறும் 9.5 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா பணம் வச்சுருந்தாரு. மிச்சத்தை லோன் போட்டு தான் வாங்கினார். சரிங்களா? 2 BHK வீடு அவர் இருந்துக்கிட்டே இருந்தார். இப்போ 2024 அதை ரீசேல் பண்ணார். எவ்வளோ தெரியுமா பண்ணார்? வெறும் 9.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கப்பட்ட வீடு அவருக்கு லோன் எல்லாமே சேர்த்து 20 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் அவருக்கு கடன்லாம் அடைச்சிட்டார் அவர். சரிங்களா? ஆயிருக்கும். ஆனால் 43 லட்ச ரூபாய்க்கு ரீசேல் பண்ணார். கண்கூடாக நடந்ததுங்க. வெறும் 9.5 லட்ச ரூபாய்க்கு. அதுவே ஒரு பெரிய பட்ஜெட்டாக இருந்துச்சு அப்பா அவர் வாங்கும்போது. இன்றைக்கி எவ்வளோ வேல்யூ ஏறிச்சு பாருங்கள். இன்னொரு டேட்டா, வெறும் 250 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா, 600 ரூபாய்க்கு கூடுவஞ்சேரியில் விற்றோம். இந்த ரெட் ஹில்ஸ் சைடில் 250 ரூபா, 300 ரூபா, 400 ரூபாய்க்கு விற்றோம். அந்த மனைகள்லாம் இன்றைக்கி 3000 ரூபா, 2500 ரூபா, 4000 ரூபா, ஏன் 6000 ரூபா கூட போயிடுச்சு. நாங்கள் விற்றது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு. 3000 ரூபாய்க்கு மேலே தான் இன்றைக்கி வேல்யூ இருக்குது. வெறும் 250 ரூபா, 300 ரூபாய்க்கு அன்றைக்கி விற்கப்பட்ட மனைகள்லாம். அப்போ அப்ரிசியேஷன் பார்த்தீங்களா? ஸோ இப்போ லேண்டினுடைய அப்ரிசியேஷன் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. சென்னை மாதிரி சிட்டிகளில் வந்து இந்த லேண்ட் அப்ரிசியேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஹவுஸுங்கிறது டிப்ரிசியேஷனுங்க, ஆனால் இடங்கிறது அப்ரிசியேஷன். ஆனால் வீடு எங்கே தெரியுமா அப்ரிசியேஷன் ஆகும்? 2010 வந்து வெறும் வந்து 800 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டி கொடுத்தது. 700 ரூபா இதெல்லாம் இருந்தது. இன்றைக்கி 2300 ரூபா மினிமம் கட்டுமானத்தினுடைய அமௌண்ட்டு. அப்போ எவ்வளோ வந்து ஏறிக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் அப்ரிசியேஷன் தானே. ஸோ அந்த விலையும் ஏறிட்டு போகுது. அதனால் உங்களுக்கு வந்து இந்த அப்ரிசியேஷன் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து லோனை நம்ம எப்படி நம்ம தப்பாக பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னாக்கா, எங்கே சிக்கலில் மாட்டிக்கிறோம் அப்படின்னாக்கா, 3 வகை கேட்டகரி மக்கள் சொன்ன பார்த்தீங்களா? அது ஃபஸ்ட்டு கேட்டகரி மக்கள் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ப்ராப்பராக பிளான் பண்ணுவாங்க. என்ன ரீபேயிங் பீரியடு, எவ்வளோ அமௌண்ட்டு பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நம்மளுடைய ரீபேயிங் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி நம்மளுடைய இன்கம் இருக்குமா, எத்தனை வருஷம் கட்டணும், நம்மளுடைய தொழிலுடைய எப்படி நடக்கும், நம்மளுக்கு ஜாப் எப்படி இருக்கும், ஒரு ஸ்டேபிலிட்டி என்ன மாதிரி இருக்கும், இது எல்லாமே பிளான் பண்ணி கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணி பக்காவாக நல்லா குரோத் இருக்க இடத்துல வாங்குவாங்க, நல்லா அப்ரிசியேஷன் இருக்க இடத்துல வாங்குவாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக தப்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த 2வது கேட்டகரி மக்கள் எப்படின்னாக்கா, சரியாக செயல்பட்டுருந்தாக்கா கண்டிப்பாக தப்பிச்சிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் அகலக்கால் வைப்பாங்க, அவசரப்படுவாங்க, பிளான் பண்ண மாட்டாங்க. அதாவது பட்ஜெட்டை விட அதிகமாக போய் வாங்கிடுவாங்க. நிறைய இன்டீரியருக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணுவாங்க. சரிங்களா? இன்டீரியர் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஆசை. வீடுங்கிறது அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை தான். பட்டு நம்ம வந்து கடன் பட்டு வாங்குகிறோம், அதை பின்னாடி கூட செஞ்சுக்கலாம். ஆனால் எல்லாமே ஆரம்பத்திலே செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க போய் கொஞ்சம் சிக்கலில் மாட்டிப்பாங்க. அது இல்லாமல் அந்த இன்ச்சியில் அமௌண்ட் இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு 50 lakhs ஒரு பட்ஜெட், வீட்டினுடைய பட்ஜெட்னாக்கா 20% ஒரு 10 lakhs உங்கள் கையில் இருக்கணும். அது இருந்தால் தான் உங்கள் சேமிப்பாக இருக்கணும். அது கடன் வாங்கினதாக இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி இருந்தால் தான் நீங்கள் கரெக்டான வந்து சக்ஸஸ்ஃபுல் ஹோம் பையராக இருப்பீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இவங்க வந்து கடனை வாங்குவாங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு லாங் பீரியடில் இஎம்ஐ கட்ட வேண்டியது, அதுவே ஒரு பெரிய பர்டனு மாதம் நீங்கள் இப்போ இந்த இன்சியல் அமௌண்ட்டுக்கு வாங்கக்கூடிய கடன் இன்னொன்று வந்து ஆடான் ஆயிரும். அதனால் அது அப்படி பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக சிக்கலில் மாட்டிப்பீங்க. சரிங்களா? நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் பையர் மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீபேயிங் பண்ணி எல்லாமே ஒரு நல்ல சொத்தை அடையிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். ஆனால் அந்த 3வது வாங்கவே கூடாத பீப்புள் இருக்காங்க. யார் தெரியுமா? இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எமோஷனல் டிசிஷன். என்னுடைய ஃப்ரெண்டு வாங்கிட்டாரு, என்னோட சொந்தக்காரர் வாங்கிட்டாரு, என்னோட ஹவுஸ் ஓனர் திட்டாரு, இவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு எமோஷனல் டிசிஷன்.
ஒரு பிளானிங்கே இல்லாமல் அதை ப்ராப்பரான டாக்குமெண்ட்லாம் கொடுக்காம பேங்க்காரங்களை சீட் பண்ணி ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷனை வந்து ஏன்னா நிறைய நடக்குது. ஏதோ ஒன்று எப்படியோ வந்து அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிற அவசரப்பட்டு கடனை எங்கெங்கேயோ வாங்கி இவங்கெல்லாம் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக 90% நீங்கள் வந்து சிக்கலில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 3வது கேட்டகரி பீப்புள் கொஞ்சம் பொறுமையாக பிளான் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பீப்புள் சக்ஸஸ் பீப்புள் என்ன பண்ணாங்க அதை பாருங்கள், அது மாதிரி நீங்களும் பிளான் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய காலம் வரும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏர்னிங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்திக்கங்க, உங்களுடைய சேமிப்பு அதிகப்படுத்துங்க, அனாவசிய செலவெல்லாம் குறைங்க, பிளான் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வீடு வாங்கிட முடியும். அப்புறம் இன்னொரு போனஸாக ஒரு ஐடியா சொல்கிறேன் நான். நிறையா மக்கள் வந்து நம்ம இருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு சொந்த வீட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிறக்காண்டி அந்த வீடு வாங்குறதுல மோகத்திலே தான் போகிறாங்க. கடன் வாங்கி வீடு வாங்கலாங்க, ஏர்னிங் கெப்பாசிட்டி நல்லா இருந்துச்சுனாக்கா. ஆனால் நீங்கள் இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து இடம் வாங்கிக்கிங்க. இடம் வாங்கினீங்கனாக்கா ஏன்னா வந்து அந்த ரீபேயிங் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் தப்பிச்சிருவீங்க. சரிங்களா? இடம் வாங்கிட்டு நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து வங்கி கடன் மூலியமாக இடம் வாங்கலாம். அது ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து ரீபேயிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து காசு கொஞ்சம் சேர்த்துட்டோ இல்லை வங்கி கடன் போட்டோ அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டிக்கிங்க. அப்போ நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு சொத்தை வந்து உருவாக்கிட முடியும். நீங்கள் நல்ல உங்களுடைய ஆசையை அடைஞ்சிட முடியும். அதனால் இந்த 3வது பீப்புளுக்கு மக்களுக்கு மட்டும் சொல்கிறேன் நான், கொஞ்சம் யோசிச்சுக்கங்க. இந்த செகண்ட் கேட்டகரி மக்கள் கொஞ்சம் பிளான் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி மக்கள் தொடர்ந்து வாங்கிட்டே இருங்க. காசு வங்கி கடன்கிறது வந்து ஒரு ஆப்ஷனுங்க. சரிங்களா? அது நல்ல டூல். அதை முறையாக பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நம்மளை ரெடி கேஸில் வாங்க முடியும் அப்படின்னாக்கா ரெடி கேஸில் நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். கடன்கிறது செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. வங்கியை கரெக்டாக முறையாக பயன்படுத்திங்க. அது வந்து ஒரு தேவதை தான். அதை வந்து பிசாஸ் ஆகிறது எப்படின்னாக்கா நம்ம அந்த டூலை பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்தும் போது தான். உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட்டு கன்சல்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனியில் கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நிலைமையை சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள். ஒரு நல்ல வங்கி அணுகி உங்களுடைய இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது ரீபேயிங் கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே சொல்லி உங்களுக்கு எவ்வளோ பேங்க் அப்ரூவல் ஆகும் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சுங்க. நிச்சயமாக நீங்களும் சொத்து வாங்குவீங்க. நிறைய தொடர்ந்து நம்ம சொத்துக்கள்லாம் நம்ம வந்து கொடுக்குறது யூடியூப் சேனல் மூலிமா நீங்களாம் வாங்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான். நிறையா நீங்கள் வாங்கினீங்கனாக்கா நல்ல இடத்துல நீங்கள் வாங்கினீங்கனாக்கா நிச்சயமாக அப்ரிசியேஷன் இருக்கும். சென்னை பெருசாகிட்டே போகுது, நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது. லேண்டுங்கிறது நல்லா அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய விஷயம்தான். ஏன்னா ஒரு கார் வாங்குறதை விட பைக்கு வாங்குறதை விட அனாவசியமாக எதையோ வாங்கி கடலில் வாங்குறதை விட மொபைல் வாங்குறதை விட சொத்து வாங்குறது சூப்பர் விஷயங்க. சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் நல்லா க்ரோத் ஆயிடுவீங்க. ஆனால் பிளான் பண்ணி செய்யுங்க. வாழ்த்துக்கள்.